கடந்த சில தினங்களாகவே பெரும் சர்ச்சையாக பேசப்பட்டு வந்த விடயம்தான் சபாநாயகர் அசோக ரன்விலவினுடைய கல்வி தகமை குறித்தான விடயம். அவருடைய கல்வி தகமை என்பது ஒரு போலியானது என்கின்ற குற்றச்சாட்டு என்பது பல மட்டங்களிலும் பேசுபொருளாக பேசப்பட்டு வந்தது. இந்த பிரச்சனையின் காரணமாக என்பிபி அரசாங்கத்து மீது மக்கள் வைத்திருந்த நம்பகத்தன்மை என்பது ஓரளவு குறைந்திருந்தது என்றுதான் சொல்ல முடியும். இந்த பின்னணியில் சபாநாயகர் அசோக ரன்வில இது குறித்து எதிர்வருகின்ற 17ஆம் தேதி பார்லிமன்றத்திலே ஒரு விசேட அறிக்கையை வெளியிடுவதாக இருந்தது. அதற்கு இடையில் இன்று இப்போது சபாநாயகர் அசோக ரன்வில தன்னுடைய சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட இந்த பிரச்சனையின் பின்னணியில் தான் இன்று ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே நாங்கள் இதற்கு முன்பதிவிட்ட அந்த வீடியோவிலும் நாங்கள் சொல்லியிருந்தோம், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் அவர்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது எங்களுடைய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பேசி சில மணி நேரங்களின் பின்னர் சபாநாயகர் அசோக ரன்வில தன்னுடைய சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இங்கிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் அவருடைய ராஜினாமா கடிதத்திலே சொல்லியிருக்கிற விடயம். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாலும் அவருடைய கல்வி தகமை என்பது போலியானது என்பதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பாக நான் எந்த இடத்திலும் போய் சொல்லவில்லை, என்னுடைய கல்வி தகமை என்பது உண்மையானது. இந்த கல்வி தகமையை நிரூபிப்பதற்காக சில ஆவணங்கள் இப்போதைக்கு என்னிட கையில் இல்லை. குறிப்பாக ஜப்பான் பல்கலைக்கழகத்தினுடைய ஆவணம் என்பது இப்போது என் கையில் இல்லை. அதனை எடுப்பதற்கு எனக்கு இப்போது கஷ்டமாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையால் அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை என்பது குறைந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவும் அரசாங்கத்தினுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவும் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக அவருடைய ராஜினாமா கடிதத்திலே அசோக ரன்வில குறிப்பிட்டிருந்தார். பிரச்சனை எழுந்தது அவருடைய கல்வி தகமை போலியானதா இல்லையா என்கிறதுதான். ஆனால் சபாநாயகர் ராஜினாமா செய்தாலும் அவருடைய கல்வி தகமை என்பது உண்மையானது என்பதில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். இதைத்தான் அவருடைய ராஜினாமா கடிதம் என்பது எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த ராஜினாமாவை அசோக ரன்வில நேரத்தோடு எடுத்திருக்க வேண்டும். அதைத்தான் நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள். அப்படி நேரத்தோடு எடுத்திருந்தால் ஓரளவுக்கு அந்த மக்கள் மீது இருந்த நம்பிக்கையை காப்பாற்றி இருக்க முடியும். அவர் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாகி விட்டார். இருந்தாலும் அவருடைய ராஜினாமாவை அவர் அறிவித்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்க வேண்டி இருக்கிறது. அனைத்து மக்களும் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துத்தான் வாக்களித்தார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது என்பது என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது.